ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி வேறு சூப்பராக வேர்ல்டு கப் வின் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வர போகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கோச் ராகுல் டிராவிட் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அவர் மனசுக்குள்ளே வச்சு இந்த கவலையும் அப்புறம் அவரோட முக்கியமாக சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி கோச் ராகுல் டிராவிட் அவரோட ஃபேவரட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. இதோட ஒரு இந்திய அணிக்கு கோச் இல்லை, புது கோச் யார் வரப்போகிறதா இன்னும் ஒரு வாரத்தில் அலௌன்ஸ் பண்ணுறவங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிட் பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாக நான் சரியாக தூங்கக்கூட இல்லை. எனக்கு 50 வேர்ல்டு கப் முன்னாடி இருந்தால் நான் சரியாக தூங்கலை. என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக 50 வேர்ல்டு கப்பு எப்படி அடிக்கணும்னு அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருந்தேன். ஃபேமிலி கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதில் தான் நான் ரொம்ப நோக்கம் வச்சுருந்தேன். பட்டு வேர்ல்டு கப் 50 எங்களால் அடிக்க முடியல. ரொம்பவே நான் மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் சரியாக தூங்கலை, சரியாக என்னால் எதுக்குமே ஞாபகம் வச்சுக்க முடியல, அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் T20 வேர்ல்டு கப் வந்துச்சு, ஐபிஎல்லில் ஒரு நல்ல பிரேக் ஆச்சு. அப்புறம் T20 வேர்ல்டு கப்பில் வந்துச்சு. அதை நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றாகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்தே நாங்கள் ஒரு சபதம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். கண்டிப்பாக வரும்போது நம்ம வேர்ல்டு கப்போட தான் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். டீம் பிளேயர்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டாங்க. அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் உலகக்கோப்பை வின் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு உலகக்கோப்பை வின் பண்ண டீமோட கோச்சாக நான் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இது என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய தருணம். இந்த நாள் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா தான் அணி தான் பயங்கரமான அணி. ரொம்பவே இருக்காங்க. எந்த டீமாக இருந்தாலும் ஜெயிக்கிற நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப்பில் அன்பீட்டன் டீமாக இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நாள் நான் மறக்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பெருமை பெற்று தந்த இந்திய அணிக்கும் இந்திய அணி கேப்டனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலாக கூட சொல்லிட்டு முடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் ராகுல் டிராவிட். உண்மையாக ஒரு நல்ல கோச்சுங்க. ஏன்னா 50 வேர்ல்டு கப் தோற்றோம் ஃபைனலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் தோற்றோம். நிறைய அவர் மேலே விமர்சனம் வந்துச்சு. இவர் சரியில்லை, கோச் சரியில்லை, இவர் ஏன் இது வச்சுருக்கீங்க, அடுத்து தூக்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்துச்சு. இருந்தாலும் மற்றெல்லாம் தூக்கி போட்டு இப்போ T20 வேர்ல்டு கப் அடித்து கொடுத்து என்னையா நீங்கள் இதுமாரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு ராகுல் டிராவிட். ஏன்னா அவர் ரொம்ப மோசமான கோச்செலாம் இல்லைங்க. ஏங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் கூட்டிகிட்டு வந்தார், 50 வேர்ல்டு கப்பு அன்பீட்டனாக கூட்டிகிட்டு வந்தார், ஃபைனல் கூட்டிகிட்டு வந்தார். ஓடிஐயில் T20 அது அன்பீட்டன் டீமாக T20 வேர்ல்டு கப் ஃபைனல் அடிச்சு கொடுத்துருக்காரு. இன்னும் என்ன பண்ண முடியும், ஒரு கோச் கப் அடிக்கலை. அடிச்சிருந்தால் கண்டிப்பாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. பட் கப் அடிக்கலை. இருந்தாலும் ராகுல் டிராவிட் செம்ம கோச்சிங்க, சூப்பராக டீமை கைட் பண்ணார். அதுவும் ராகுல் டிராவிட் கோச்சும் ரோஹித் சர்மா கேப்டனும் சூப்பராக செட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இவங்க காம்போனால் தான் இந்த வெற்றி பெற்றோம்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இந்த மாதிரி மனம் உடைஞ்சி பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக்கோன்னு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.